Hi, இப்போ வந்து யூனிட் 2ல welded connectionோட first sum பார்க்கலாம். Design a suitable longitudinal fillet weld to connect the plate as shown in figure. To transmit a pull equal to the full strength of small plate. Plate are 12 mm thickness and grade of plate FE410 and welding to be made in workshop. ஸோ இப்போ இதோட டயக்ராம் வந்து கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு பிளேட் போடுறாங்க, அதுக்கு மேலேயும் கீழேயும் வந்து ஒரு கவர் பிளேட் வந்து வைக்கிறாங்க. அதோட லென்த் 1 லென்த் 2 ரெண்டுமே வந்து சேம் தான். ஸோ அதனால் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதோட டிஸ்டன்ஸ் வந்து பிளேட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 100ன்னு கொடுத்தாங்க. அதே மாதிரி மொத்த ஃபில்லட்டோட வேல்யூ வந்து 160ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதோட கிவனில் இதோட பிரெத்து பிளேட்டோட பிரெத்து தான் எடுத்துப்போம். அதனால் 100. திக்னஸ் வந்து 12 mm ஆகும். FE 410ன்றனால FU வேல்யூ 410 mm ஸ்கொயரு. அடுத்தது ஸ்டெப் ஒன் என்ன சொல்லியிருந்தோம்? சைஸ் ஆஃப் வெல்டு. சைஸ் ஆஃப் வெல்டுக்கு எனக்கு இதோட திக்னஸ் வந்து நமக்கு 12ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 12னா நமக்கு 10 to 20ல் லை ஆகும். அதனால 5 நம்ம மினிமம் சைஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போது மினிமம் சைஸ் ஈக்குவல் டு 5 mm எடுத்துக்கிறோம். மேக்ஸிமம் திக்னஸ் ஆஃப் வெல்ட் அப்படின்னும் போது இது வந்து என்ன இதுன்னு பாருங்க. அப்போது இது வந்து ஸ்கொயர் எட்ஜ், ஸ்கொயர் மாதிரி இருக்கா? ஸோ அதனால இது ஸ்கொயர் எட்ஜு. அடுத்தது வந்து ஸ்கொயர் எட்ஜுக்கு திக்னஸ் ஆஃப் பிளேட் மைனஸ் 1.5. அப்போது திக்னஸ் ஆஃப் தி பிளேட் வந்து எனக்கு 12 மைனஸ் 1.5 ஈக்குவல் டு 10.5ன்னு வரும். அப்போது நமக்கு 10.5ஐ விட கம்மியாக எடுத்துக்கணும். அதனால் 10ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் மினிமம் சைஸ் 5, மேக்ஸிமம் சைஸ் 10, அதனால் எஸ் வேல்யூ 10ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 2 வந்து த்ராட் திக்னஸ். த்ராட் திக்னஸோட ஃபார்முலா பேஜ் நம்பர் என்ன சொல்லியிருந்தேன்? த்ராட் திக்னஸ்க்கு பேஜ் நம்பர் 78 சொல்லியிருந்தேன். 0.7 இன்ட்டு எஸ். எஸ்ஸோட வேல்யூ 0.7 into 10, T equal to 7 mm. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட். அதுக்கு பேஜ் நம்பர் 32 ஃபார்முலாஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஏஜி வேல்யூ B into T. அப்போது 100 into 12 ஏஜியோட வேல்யூ கிடைக்கும். அப்போது இது வேல்யூ கிடைக்கும். மொத்தமாக சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இந்த வேல்யூ 272.727 kN கிடைக்கும். இது வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட்டோட வேல்யூ. நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 வந்து டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் வெல்டு. டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் வெல்ட் ஈக்குவல் டு த்ராட் ஏரியா இன்டூ FWDன்னு தான் நம்ம ஃபார்முலாவில் படித்தோம். ஸோ அப்போது ஈக்குவல் டு நம்ம என்ன படித்தோம்? ஃபார்முலா இருக்கா? அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். திக்னஸ் நமக்கு என்ன கிடச்சிது? அதாவது த்ராட் திக்னஸ் தான் T. ஸோ அதனால் 7. LW நமக்கு எதுன்னு தெரியாது. ஸோ அதனால் அப்படியே போட்டுக்கணும். FUவோட வேல்யூ 410 டிவைடட் பை √3. காமா MW வேல்யூ 1.25. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு 1325.59 LW நியூட்டன் வரும். அது கிலோ நியூட்டன் டிவைடட் பை 1000 பண்ணால் கிலோ நியூட்டனாக வரும். ஸோ LWன்னு போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 5 வந்து லென்த் ஆஃப் வெல்டு. லென்த் ஆஃப் வெல்டு எப்படின்னா வந்து LW ஈக்குவல் டு L1 + L2ன்னு சொல்லியிருந்தோம். லென்த் ஆஃப் வெல்டுக்கு ரெண்டுத்தையுமே லென்த் ஆஃப் வெல்டோட ஃபார்முலா என்னது? டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட் ஈக்குவல் டு டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் வெல்டு. பிளேட்டுக்கு நமக்கு ஒரு வேல்யூ கிடைச்சதா? பிளேட்டுக்கு நமக்கு 272 இதை எடுத்துக்கோ, நியூட்டன்லேயே எழுதலாம். 272 அது எழுதுறோம். ஈக்குவல் டு டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் வெல்டு. வெல்டுக்கு நமக்கு ஒரு வேல்யூ கிடைச்சதுல அது எழுதுறோம். ரெண்டுத்தையுமே எழுதிரும். LW மட்டும் இருக்கும். ஸோ அப்போ LW இந்த பக்கம் இருந்துச்சுன்னா இதுக்கு கீழே டிவைட் பண்ணோன்னா 205.7ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து அப்போது ஒரு ரவுண்ட் பண்ணும்போது 206 mm நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு LW நமக்கு என்ன சொல்லியிருந்தோம்? L1 + L2ன்னு சொல்லியிருந்தோமா? இப்போது L1ஐயும் L2வுமே ரெண்டுமே சேம்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லியாச்சு. அப்போது 2L1ன்னு எடுத்துக்கலாமா? இதையும் L1 இதுவும் L1. அப்போது 2 L1ஐயும் ஆட் பண்ணால் 2L1. ஸோ LW வேல்யூ நமக்கு கிடச்சிது. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம 206ன்னு போட்டோம். 2L1 இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடட் பை 2 வரும். ஸோ அப்போ L1 ஈக்குவல் டு 103. அப்போது L1 103னா L2வும் 103 mm. ஸோ இந்த இடத்துல வந்து டயக்ராமில் L1 103 L2 103ன்னு சொல்லி போட்டுக்கணும். இவ்வளோதான் சம்மு. தேங்க்யூ.